வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்டு ரெசனன்ஸ். பொதுவாக ரெசனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம ப்ளஸ் டூலே பார்த்துருப்போம். ஒரு ஃபீனாலுக்கு எப்படி அசிடிட்டி வருது, இதெல்லாம் நம்ம ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கோம். இருந்தாலும் அதில் நிறையா நுணுக்கங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பின்னாடி நம்ம ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் படிக்கிறப்ப அதில் நம்ம அதை திருப்பி படிக்க வேண்டிய அவசியமாக இருக்காது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஈஸியாக போய்டும், ரொம்ப ஈஸியாக போய்டும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு பேசிக், இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோடைய பேசிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. இது நீ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பின்னாடி ஆர்கானிக் வந்து ரொம்ப ஈஸியாக புரியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். பட் ரெசனன்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க இது ஜஸ்ட்டு ரெசனன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக் தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு. ரைட்டு, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போவோம். ரெசனன்ஸ். பொதுவாக ரெசனன்ஸ் அப்படிங்கிறத ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாம். ஒரு மாலிகுலுக்குள்ளே, வித்தின் த மாலிகுல், அது ரொம்ப முக்கியம். ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஷிஃப்டிங் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வித்தின் த மாலிகுல், அதுதான் ரொம்ப முக்கியம். வித்தின் த மாலிகுல் இல்லை வித்தின் த காம்பவுண்ட். இப்போ இன்னொரு காம்பவுண்ட் இதில் வரப்போகிறது இல்லை, ஒரு மாலிகுல்லே நமக்கு நடக்கும். இதில் நிறையா டைப் இருக்குது. அந்த டைப்லாம் பின்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். முதல்ல நம்ம ரெசனன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பை பாண்ட் இருக்குது, ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பை பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வீக் பாண்டு. எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பைண்ட் ஆகிருக்காது. அந்த பாண்டில் வந்து ரொம்ப பைண்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான் ஷிஃப்டிங் இங்கே நடக்கும். இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஏரியா அப்படிங்கிறதால எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி இங்கே போகும். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும், CH டபுள் பாண்டு CH2, இந்த மாதிரி நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், இதுவும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். பொதுவாக ஒரு மாலிகுலுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாலிகுல் மோர் ஸ்டேபிள். நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 3 ரெசனேட்டிங் இருக்குது, இதுக்கு 4 இருக்குன்னா 4 உள்ளது தான் அதிகமான ஸ்டேபிள். பொதுவாக இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தானான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாண்டை ஷிஃப்ட் பண்ண முடியாது. இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதோடைய சார்ஜ், இதோடைய டோட்டல் சார்ஜ், இந்த மாலிகுலுடைய டோட்டல் சார்ஜ் பாருங்கள் +1, ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் இருக்குது. இது வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இதுலேயும் பார்த்திங்கன்னா +1 இருக்குது. அப்போ சார்ஜ் வந்து ரெண்டுத்துலேயும் சேமாக இருந்துச்சுன்னா அது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். இப்போ இதில் +1, இதுலேயும் +1. ஸோ இது வந்து ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இன்னொரு டைப் இதிலே பாருங்கள், CH2, CH, CH2 மைனஸ். அப்போ ஒரு பை பாண்டு, ஒரு சிக்மா பாண்டு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இப்படி இருந்தாலும் நமக்கு இங்கே ஒரு ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து எலக்ட்ரான் ரிச் ஏரியா. இப்போ எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும், இந்த பை பாண்டு ஷிஃப்ட் ஆகி இங்கே போயிடும். இப்போ நமக்கு CH2 மைனஸ் CH டபுள் பாண்டு CH2, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். பொதுவாக ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு இமேஜினரி கான்செப்ட். இது வந்து பொதுவாக ரெசனன்ஸுங்கிறதே ஒரு இமேஜினரி கான்செப்ட், ஹைப்போதட்டிக்கல் கான்செப்ட் இது. அப்போ ரியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன? இப்போ இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். CH2, CH, CH2. இப்போ இந்த மாதிரி இருக்குது காம்பவுண்டு. இதில் பாருங்கள் டபுள் பாண்டு இந்த ஏரியாவிலையும் இருக்குது, இந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலையும் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரியல் ஸ்ட்ரக்சர், இது ரியல். பட் இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது இமேஜினரி காம்பவுண்ட் அப்படி தான் சொல்கிறோம், இமேஜினரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் சொல்கிறோம். இதை வந்து நம்ம ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட். இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? இப்போ நிறைய ரெசனேட்டிங் பார்க்குறோம். இப்போ இது ஒரு டைப் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இது மாதிரி நிறையா டைப் இருக்குது. ஒரு 5 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பை பாண்டு, சிக்மா பாண்டு ப்ளஸ் சார்ஜ், இப்படி இருந்தால் ஒரு ரெசனன்ஸ் நடக்கும். ரெண்டாவது பை பாண்டு, சிக்மா பாண்டு மைனஸ் சார்ஜ், இப்படி இருந்தாலும் ரெசனன்ஸ் நடக்கும். தேர்டு பை பாண்டு, சிக்மா பாண்டு ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கலுங்கிறது ஒரு ப்ளஸ் இருக்கிற மாதிரி தான், எலக்ட்ரான் இருந்தாலும் அது ஒரு டிஃபிஷியன்ட் ஏரியா தான். அப்போ பை பாண்டு, சிக்மா பாண்டு ஃப்ரீ ரேடிக்கல்.
4th ஒன் பை பாண்டு சிக்மா பாண்டு பை பாண்டே இருக்கும். இது மாதிரி கேஸ் நம்ம நிறைய பார்ப்போம். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பை பாண்டு சிக்மா பாண்டு பை பாண்டு அப்படியே கண்டினியூவாக கான்ஜுகேஷன் இருக்கும். அது மாதிரி 5th ஒன் லோன் பேர் இருக்கும், சிக்மா பாண்ட் இருக்கும், ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இப்படி இருந்தாலும் ரெசனன்ஸ் நடக்கும். இப்போ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் இதை வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிட்டாலோ அல்லது இந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஞாபகம் பண்ணி வச்சுக்கிட்டாலோ உடனே இதில் ரெசனன்ஸ் இருக்குமா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸி வே அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுறது ஈஸி வே என்ன அப்படின்னா, ஒரு காம்பவுண்டை நமக்கு ஒரு கொஷினை பார்த்தோன்னே ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஒரு 4 காம்பவுண்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் எது மோர் ஸ்டேபிளாக இருக்கோ அந்த காம்பவுண்ட் தான் அந்த ப்ராடக்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அப்படி கூட யோசிக்கலாம். இப்போ கொடுத்துருக்காங்க ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்டும் எப்போயுமே மோர் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அது ப்ராடக்ட்டு. மோர் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதில் ரெசனன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது எந்த மாதிரி ரெசனன்ஸ் இருக்குது? 4 காம்பவுண்ட்லேயும் ஒரு காம்பவுண்டில் ரெசனன்ஸ் இருக்கும், ஒரு காம்பவுண்டில் இருக்காது. அப்போ நீங்கள் ரெசனன்ஸ் இருக்கிற காம்பவுண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ரெசனன்ஸ் என்ன மாதிரி எந்த டைப் இருக்குது, இந்த 5 டைப்பில் எந்த டைப்பில் நமக்கு ரெசனன்ஸ் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதான் ப்ராடக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கூடுதலாக அதாவது கொஷினே தெரியலங்கிறப்ப இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட் வரும், நமக்கு தெரியாது. அந்த கொஷின் தெரியாமல் ஏதோ ஒரு ஆப்ஷன் அடிக்கிறதுக்கு பதிலாக அதில் எது மோர் ஸ்டேபிள்னு கண்டுபிடிச்சி அதை அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு அது கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்பு பை பாண்டு சிக்மா பாண்டு ப்ளஸ் சார்ஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்த காம்பவுண்டு தான். CH2 டபுள் பாண்டு CH2 ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை பாண்டு இருக்குது, ஒரு சிக்மா பாண்டு இருக்குது, ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஒரு பை பாண்டு, ஒரு சிக்மா பாண்டு, ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ இங்கே வந்து கான்ஜுகேஷன் நடக்கும். அப்போ எலக்ட்ரான் ஷிஃப்டிங் இப்படி நடக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் பக்கமாக எலக்ட்ரான் போகுது, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஏரியாவுக்கு எலக்ட்ரான் போகுது. ஸோ நமக்கு CH2 ப்ளஸ்ஸு CH டபுள் பாண்டு CH2ன்னு ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா CH2 இங்கே வந்து பாண்டு ஷிஃப்ட் ஆயிரும். இது ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர், ரைட். அடுத்து இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இப்படி இருக்குது ப்ளஸ் சார்ஜ். அதாவது பை பாண்டு, ஒரு சிக்மா பாண்டு, ஒரு ப்ளஸ் சார்ஜ். ஒரு பை பாண்டு, சிக்மா பாண்டு, ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகும். இப்போ நமக்கு இங்கே டபுள் பாண்டு வரும், ப்ளஸ் சார்ஜ் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படி பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டு இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஸோ ப்ளஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கேயும் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஒரு விங்கில் 2 இடத்துல நமக்கு ப்ளஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகுது. இப்போ ஒரு மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுதுன்னா ஒன்று இங்கே அட்டாக் பண்ணணும், இல்லைனா இங்கே அட்டாக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சான்சஸ் தான் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ இப்போ ஒரு மெக்கானிசமே பண்ணுறீங்க அப்படின்னா மெக்கானிசம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணலாம், ஒரு மைனஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை பின்னாடி படிக்க நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது இந்த காம்பவுண்ட் பாருங்கள். ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருக்குது. பை பாண்டு சிக்மா பாண்டு ப்ளஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா பை பாண்டு சிக்மா பாண்டு, பை பாண்டு சிக்மா பாண்டு ப்ளஸ். இது எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இங்கே டபுள் பாண்டு வந்துடும், ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும். இந்த பாண்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பை பாண்டு, ஒரு சிக்மா பாண்டு, ப்ளஸ் சார்ஜ். ஒரு பை பாண்டு, சிக்மா பாண்டு, ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ அடுத்த ஷிஃப்டிங் இங்கே நடக்கும். அப்போ ப்ளஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஆல்ரெடி பாண்டு இருக்குது. இப்போ இந்த பாண்டு இங்கே போயிடுது, ப்ளஸ் சார்ஜ் இங்கே க்ரியேட் ஆகும். இப்போ அவ்வளோதான் நடக்கும். 2 ஸ்ட்ரக்சர், மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இதில். திருப்பி ரிவர்ஸில் தான் நடக்கும். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. இங்கே சிக்மா பாண்டு ப்ளஸ் சார்ஜ், சிக்மா பாண்டு ப்ளஸ் சார்ஜ். இங்கே எதுவும் ஷிஃப்டிங் நடக்காது. அவ்வளோதான். 3 ஸ்ட்ரக்சர், 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா டபுள் பாண்டு இங்கே ஆகுது, இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுது, இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ப்ளஸ் சார்ஜ் எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சார்ஜ் வருது, அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வருது, அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வருது. 3 இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வருது. இப்போ 3 இடத்துல அட்டாக்கிங் சைட்டாக இருக்கலாம், ப்ளஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகிற சைட்டாக இருக்கலாம், ரைட். அடுத்த மாலிகுல் பாருங்கள். CH2 ப்ளஸ்ஸு இப்படி இருக்குது. இப்போ இந்த மாலிகுலில் பை பாண்டு சிக்மா பாண்டு ப்ளஸ்ஸு, பை பாண்டு சிக்மா பாண்டு ப்ளஸ்ஸு. ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஷிஃப்ட் ஆகிறப்ப இங்கே டபுள் பாண்டு CH2 வந்துடும்,
பாண்டு ஷிஃப்ட் ஆனதால் இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு, பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து ஒரு ஷிஃப்டிங் நடக்கும். இப்போ ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும், பாண்டு இங்கே க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி CH2 இங்கே இருக்குது, இங்கே ஒரு பாண்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு. ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு, பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு. அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வரும். இப்போ பாண்டு இங்கே வந்துடும், மறுபடியும் CH2 ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த CH2 ப்ளஸ்ஸும் இந்த CH2 ப்ளஸ்ஸும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஏன்னா டபுள் பாண்டு இங்கே இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் வேறு. அப்போ டோட்டலாக 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா CH2 டபுள் பாண்டு இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்த ரிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டபுள் பாண்டு இருக்குது. இப்போ ரிங் ஃபுல்லாக டபுள் பாண்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ப்ளஸ்ஸு பார்த்தா இங்கே ஒரு டெல் ப்ளஸ், இங்கே ஒன்று ப்ளஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே பேரா பொசிஷனில் ஒரு ப்ளஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்தது ஆர்த்தோ பொசிஷனில் இன்னொன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இது ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டா, இது பேரா, இது ஆர்த்தோ, இது மெட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் ப்ளஸ் இருக்குது, ரெண்டு ஆர்த்தோலையும் ப்ளஸ் இருக்குது, பேராவிலையும் ப்ளஸ் இருக்குது. இப்போ ஆர்த்தோ பேரா மெட்டாவில் க்ரியேட் ஆகலை. அப்போ ஏதாவது ஒரு மைனஸ் வருது அப்படின்னு சொன்னால் அது ஆர்த்தோ பொசிஷனில் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த CH2வில் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி வந்து இதோடைய ஸ்டெபிலிட்டி பார்க்க போகிறோம். இப்போ இது CH2வில் அட்டாக் பண்ணுமா இல்லை ரிங்கில் அட்டாக் பண்ணுமா? இப்போ நிறையா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் எது வந்து ஸ்டேபிள்னு பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சம்டைம் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம், இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம், இது மட்டும் ஸ்டேபிளாக இருக்கலாம். இப்போ இது ஸ்டேபிளாக இருக்கிறப்ப Cl மைனஸ் வந்தால் இங்கே தான் அட்டாக் பண்ணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அது நமக்கு ரொம்ப தேவை. ஸோ முதல்ல ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்த்துறோம். ரைட், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப். அதாவது பை பாண்டு சிக்மா பாண்டு ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் இந்த மாதிரி ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா NH3 ப்ளஸ் இருக்குது. அடுத்தது பாண்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இப்படி இருக்குது. இப்போ பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு, பை பாண்டு சிக்மா ப்ளஸ், இது பை பாண்டு, இது சிக்மா, இது ப்ளஸ்ஸு. அதனால் நமக்கு இங்கே எலக்ட்ரான் ஷிஃப்டிங் நடக்கும். இப்போ இதில் ஒரு கான்ஜுகேஷன் நடக்குதுன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா டபுள் பாண்டு NH3 இருக்கும். ஆல்ரெடி பாண்டு இங்கே இருக்குது நமக்கு. ரைட், இந்த இது வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பாருங்கள். இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா ப்ளஸ் இருக்குது, இங்கே +1 இருக்குது, இங்கேயும் +1 இருக்குது. நம்ம சொன்ன கண்டிஷன் படி இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். பட் இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வருமா அப்படின்னா இது நாட் எக்ஸிஸ்ட். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து பென்டா வேலன்சியில் இருக்குது. இங்கே ஒரு 3 வேலன்சி, இங்கே ஒரு 2 வேலன்சி. ஸோ நைட்ரஜன் பென்டா வேலன்சியில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காம்பவுண்டு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நமக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. ரைட், அடுத்த டைப் பார்த்திங்கன்னா பை பாண்டு சிக்மா நெகட்டிவ். பை பாண்டு சிக்மா நெகட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். CH2 CH டபுள் பாண்டு CH2, அதாவது மைனஸ் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பாண்டு சிக்மா மைனஸ், பை பாண்டு சிக்மா மைனஸ். ஸோ எலக்ட்ரான் ரிச்சுங்கிறதால இந்த பாண்டு இங்கே இறங்கி வரும், இது இங்கே போயிடும். இப்போ நமக்கு CH2 டபுள் பாண்டு CH CH2 மைனஸ் அப்படி கிடைக்கும். இப்போ இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா CH2 CH CH2 டபுள் பாண்டு இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இங்கேயும் டபுள் பாண்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். இன்னொரு காம்பவுண்ட் பார்ப்போம், NO3 மைனஸ், NO3 2 மைனஸ். இப்போ இந்த காம்பவுண்டில் இப்போ பாருங்கள் ஒரு பை பாண்டு சிக்மா மைனஸ், பை பாண்டு சிக்மா மைனஸ் இருக்குது. ஸோ இது இங்கே இறங்கி வந்ததுன்னு சொன்னால் இந்த பாண்டு இங்கே போயிடும். இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் O மைனஸ் டபுள் பாண்டு O மைனஸ் கிடைக்கும். சப்போஸ் இந்த பாண்டு இங்கே வந்துச்சுன்னா இந்த பாண்டு இங்கே போகும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் நமக்கு கிடைக்கும். இப்போ நைட்ரஜன் O மைனஸு டபுள் பாண்டு O மைனஸ். இப்போ இதெல்லாம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பை பாண்டு சிக்மா நெகட்டிவ்.
பை பாண்டு சிக்மா நெகட்டிவ். இங்கேயும் பார்த்திங்கன்னா பை பாண்டு சிக்மா நெகட்டிவ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்போ இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஓ ஓ ஓ மைனஸ் டபுள் பாண்டு இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுது, இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. இதுதான் இதோடைய ஹைப்ரிடு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பை பாண்டு சிக்மா நெகட்டிவ் சார்ஜு இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பை பாண்டு சிக்மா லோன் பேர் இருந்தாலும் இதே மாதிரி கான்ஜுகேஷன் நடக்கும். பை பாண்டு சிக்மா லோன் பேர் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், CH2 டபுள் பாண்டு CH2NH2 இப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லோன் பேர் இருக்கும். இப்போ பை பாண்டு சிக்மா பை பாண்டு சிக்மா லோன் பேர், பை பாண்டு சிக்மா லோன் பேர். இப்போ லோன் பேர் இங்கே நமக்கு ஷிஃப்ட் ஆகும், இந்த பை பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து CH2 மைனஸ் CH டபுள் பாண்டு NH2 ப்ளஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சார்ஜ் வைஸ் பாருங்கள், இதோடைய சார்ஜ் வந்து 0, இதுக்கு சார்ஜ் இல்லை 0. இங்கே -1 +1 0, இங்கேயும் சார்ஜ் 0. ஸோ ரெண்டும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான், ரெண்டும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஆனால் டைப் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்புமே சேம் தான். அது பை பாண்டு சிக்மா நெகட்டிவ் இருக்கலாம், இல்லைனா பை பாண்டு சிக்மா லோன் பேர் இருக்கலாம். லோன் பேர் இறங்கி இந்த மாதிரி நமக்கு ரெசனன்ஸு கிடைக்கும். இப்போ இதுலேயே அடுத்த டைப் பாருங்கள், இப்போ இதில் பார்த்திங்கன்னா பை பாண்டு சிக்மா லோன் பேர், பை பாண்டு சிக்மா லோன் பேர். ஸோ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்டு இங்கே இந்த மாதிரி போயிடும். அப்போது இங்கே டபுள் பாண்டு NH2 ப்ளஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ இங்கே மைனஸ் வந்துடும், ஏற்கனவே டபுள் பாண்டு இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள், டபுள் பாண்டு சிக்மா நெகட்டிவ், டபுள் பாண்டு சிக்மா நெகட்டிவ், அதாவது பை பாண்டு சிக்மா நெகட்டிவ். ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். NH2 ப்ளஸ்ஸு இங்கே வந்து இப்போ பாண்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு, இங்கே ஆல்ரெடி டபுள் பாண்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பை பாண்டு சிக்மா நெகட்டிவ். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே போயிடும். இங்கே நமக்கு NH2 ப்ளஸ் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பை பாண்டு சிக்மா நெகட்டிவ், பை பாண்டு சிக்மா நெகட்டிவ். ஸோ இது இங்கே போகும், இந்த பாண்டு மறுபடியும் இங்கே போயிடும். இப்போ NH2, இப்போ இதுவும் சேம் கிடையாது, ரெண்டும் இதனுடைய பாண்டு ரொட்டேட் ஆகிருக்கு, அதனால் ரெண்டும் வேரியஸ். அதனால் 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கும். இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரிங் ஃபுல்லாக உங்களுக்கு டபுள் பாண்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இங்கே வந்து NH2லேயும் இங்கே டபுள் பாண்டு ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ டபுள் பாண்டு ஸ்ப்ரெட்டிங் எல்லா இடத்துலையும் நடக்குது. சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகுது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகுது, இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகுது, இங்கே மைனஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு Cl மைனஸ் வந்ததுன்னா அது போயிட்டு NH2 ப்ளஸ் அட்டாக் பண்ணும், ஒரு H ப்ளஸ் வந்ததுன்னா அது போயிட்டு இந்த இடத்துல அட்டாக் பண்ணும், ப்ளஸ் போய் மைனஸ் அட்டாக் பண்ணும். இப்போ நீங்கள் HBr வந்து இதில் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால், இந்த Br மைனஸ் வந்து ப்ளஸ் ஏரியாவுக்கும் H ப்ளஸ் வந்து மைனஸ் ஏரியாவுக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்குங்கிறத நம்ம இந்த ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுடைய ஸ்டெபிலிட்டி முக்கியம். அதில் எது மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அதில் தான் ரியாக்ஷன் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் நடக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த டைப் பாருங்கள், பை பாண்டு சிக்மா ஃப்ரீ ரேடிக்கல், பை பாண்டு சிக்மா ஃப்ரீ ரேடிக்கல் இந்த மாதிரி டைப்பு. இப்போ ஏபின்னு ஒரு பாண்டு இருக்குது, அது வந்து உங்களுக்கு இந்த பாண்டு உடஞ்சிதுன்னா, இல்லைனா பியோடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு A + B - கிடைக்கும். எப்போன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் B greater than ஏவாக இருந்தால். சப்போஸ் ஏ இப்படி ஒரு பாண்டு இருக்குன்னா இதில் வந்து நமக்கு எந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகாது எலக்ட்ரான். ஸோ இங்கே ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடக்கும். ஹோமோலிட்டிக் ஃபிஷன், இது ஹிட்ரோலிட்டிக் ஃபிஷன், இது ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிடும், இங்கே ஒரு எலக்ட்ரான். அப்போ நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல், 2 ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். இப்படி தான் நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகுது. அப்போ இதை நம்ம ஹிட்ரோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து
ஹோமோலிட்டிக் ஃபிஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசனன்ஸை பொறுத்த வரைக்கும் CH2 டபுள் பாண்டு CH2 இப்படி ஒரு பாண்டு இருக்குது அப்படின்னா டபுள் பாண்டு அதாவது பை பாண்டு சிக்மா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், பை பாண்டு சிக்மா ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் எலக்ட்ரானாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரீ ரேடிக்கல்னு சொன்னோடனே எலக்ட்ரான்ஸ் இங்கே இறங்கி வரும், இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் இப்படி ஆகிடுன்னு பார்க்கக்கூடாது. இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஏரியா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. கார்பனில் இருக்கக்கூடிய p ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வேக்கன்சி அந்த இடத்துல இருக்குது. அப்போ இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டு சைட்டு. அப்போ பை பாண்டு தான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வரும். இப்போ நமக்கு கிடைக்கிறது CH2 CH டபுள் பாண்டு CH2. இந்த இடத்துல நமக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகிடும். அடுத்த டைப் பாருங்கள், பை பாண்டு சிக்மா பை. பை பாண்டு சிக்மா பை ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் பாண்டு CH டபுள் பாண்டு O இப்படி கிடைக்கிது. இப்போ பாருங்கள், ஒரு டபுள் பாண்டு சிக்மா ஒரு டபுள் பாண்டு, பை பாண்டு சிக்மா பாண்டு பை பாண்டு இப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு ஷிஃப்டிங் எந்த பக்கம் நடக்கும்? இந்த பாண்டு இங்கே போயிட்டு இந்த பாண்டு இங்கே போகுமா, இல்லைனா இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுமா அப்படின்னா, இப்போ நமக்கு பாருங்கள் ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ ஷிஃப்டிங் இங்கே தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்குன்னா CH2 டபுள் பாண்டு CH இங்கே O மைனஸு இது ப்ளஸ் இப்படி ஆகும். இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு பை பாண்டு ஒரு சிக்மா ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு பை பாண்டு ஒரு சிக்மா ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு கான்ஜுகேஷன் நடக்கும். அப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ CH2 ப்ளஸ் இங்கே கிரியேட் ஆகும். CH டபுள் பாண்டு CH O மைனஸ். இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பாருங்கள். இது சார்ஜ் 0, இங்கேயும் சார்ஜ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸு 0, இங்கேயும் சார்ஜ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸு 0. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இதெல்லாம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH2 CH O. அப்போ ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு மைனஸ் கிரியேட் ஆகுது. அப்போ டெல் மைனஸு, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் அப்போ டெல் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் டெல் ப்ளஸ். டபுள் பாண்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே வந்து உங்களுடைய சைட்டு பார்த்துக்கோங்க. ஒரு மைனஸ் வந்தால் இந்த ப்ளஸ் சைட்டு இங்கே அட்டாக் பண்ணலாம், இங்கே அட்டாக் பண்ணலாம். ஒரு ப்ளஸ் வந்தால் இந்த மைனஸ் அட்டாக் பண்ணலாம். அப்படி தான் நமக்கு ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம பை சிக்மா பை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அதே கொஞ்சம் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு ஆல்டிகைடுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துப்போம். C டபுள் பாண்டு OH. இப்போ ரெசனன்ஸு எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகிறதால இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். இப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த பாண்டு இங்கே வரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல டபுள் பாண்டு CO மைனஸ் கிடைக்கும். இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கே ஆல்ரெடி பாண்டு இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஒரு பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு, பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகும் எலக்ட்ரான். அப்போது இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்ப ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும், பாண்டு இங்கே போயிடும். ஆல்ரெடி பாண்டு இங்கே இருக்குது. இப்போ பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு. அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போது ஆல்ரெடி பாண்டு இங்கே இருக்குது, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு, பை பாண்டு சிக்மா ப்ளஸ்ஸு. அப்போ பை பாண்டு இங்கே வந்துடும். அடுத்து இந்த பாண்டு இங்கே இறங்கி வந்துடும். மறுபடியும் இதே ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸு 5 ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ இதோடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ரிங்கு ஃபுல்லாகவே டபுள் பாண்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ ரிங்கு ஃபுல்லாக. அடுத்தது டபுள் பாண்டு இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே டெல் மைனஸு, அடுத்தது ஆர்த்தோ பொசிஷனில் டெல் ப்ளஸ்ஸு, பேரா பொசிஷனில் டெல் ப்ளஸ்ஸு, ஆர்த்தோ பொசிஷனில் டெல் ப்ளஸ்ஸு. ஸோ நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு வந்ததுன்னா இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு மைனஸ் வந்ததுன்னா இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனில் நீங்கள் மெக்கானிசம் படிக்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைப் பாருங்கள், லோன் பேரு சிக்மா ப்ளஸ்ஸு.
லோன் பேரு சிக்மா ப்ளஸ்ஸு அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்ம பார்ப்போம். CH2 NH CH2 ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள், லோன் பேரு சிக்மா ப்ளஸ்ஸு, லோன் பேரு சிக்மா ப்ளஸ்ஸு. இப்போ லோன் பேரு இங்கே இறங்கி வரும் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டுங்கிறதால. இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், CH2 NH ப்ளஸ்ஸு டபுள் பாண்டு CH2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கேஸில் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் எழுதுனோம்னா CH2 NH CH2 டபுள் பாண்டு இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் சார்ஜ், இங்கே ப்ளஸ் சார்ஜ். இப்போ ஒரு மைனஸ் வருதுன்னா அது எங்கே அட்டாக் பண்ணும்? இந்த ப்ளஸில் அட்டாக் பண்ணுமா, இந்த ப்ளஸில் அட்டாக் பண்ணுமான்னு பார்க்கணும். பொதுவாக மோர் நெகட்டிவ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஸ்பீசிஸில் ப்ளஸ் இருந்தால் அது அன்ஸ்டேபிள். மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், இப்போ O ப்ளஸ்ன்னு இருந்தால் எந்த இடத்துலையாவது O ப்ளஸ்ன்னு இருந்தால் அன்ஸ்டேபிள், N ப்ளஸ்ன்னு இருந்தால் அன்ஸ்டேபிள். அப்போ ஒரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தில் ப்ளஸ் இருந்தால் அன்ஸ்டேபிள். ஸோ இது ஏரியா அன்ஸ்டேபிள் ஆகிறதால இங்கே தான் வந்து ஒரு மைனஸ் அட்டாக் பண்ணும். இப்போ CH2வில் தான் ஒரு மைனஸ் நடக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டில் உங்களுக்கு Cl மைனஸ் எங்கே போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ்னால் இந்த ப்ளஸில் தான் அட்டாக் பண்ணும். ஏன் NHக்கு போகல அப்படின்னா NH அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறதால இங்கே போகும். ரைட். இந்த மாதிரி நம்ம ஒரு ரியாக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது நம்ம மெக்கானிக்ஸு கூட நம்ம இந்த கான்செப்டையும் நம்ம சேர்த்துட்டோம். நம்ம படிக்கும்போது இதையும் ரெசனன்ஸோடைய நாலேஜ் நமக்கு இருந்துச்சுன்னா மெக்கானிசம் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம இதை படித்ததோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது. அடுத்தது பார்க்கும்போது தெரியும். அடுத்து வேறு ஒரு ரியாக்ஷன் படிக்கிறப்ப நம்ம சொல்லும் போது இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இப்போ நமக்கு இது ஒரு சாதாரணமாக கூட தெரியும், இது என்னடா இது ரெசனன்ஸ் தானே, அப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் இந்த நாலேஜை நம்ம முன்னாடியே இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ இதோடைய ஸ்டெபிலிட்டி நம்ம பார்ப்போம். இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், CH3O CH2. இங்கே இதோடைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் சார்ஜ். இங்கே ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லோன் பேரு சிக்மா ப்ளஸ்ஸு, லோன் பேரு சிக்மா ப்ளஸ்ஸு. ஸோ லோன் பேரு இங்கே இப்படி வரும். இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா CH3O ப்ளஸ்ஸு CH2 டபுள் பாண்ட். இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஸ்ட்ரக்சர் 1 இது ஸ்ட்ரக்சர் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் எது மோர் ஸ்டேபிள்? இப்போ இதுக்கு வந்து ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சரில் ரெண்டுமே ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான். ரெண்டில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கோவேலன்ட் பாண்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மோர் ஸ்டேபிள். நம்பர் ஆஃப் கோவேலன்ட் பாண்டு அதிகமாக இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக பாண்டு ஃபார்மேஷனுங்கிறது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிறப்ப நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்போ எனர்ஜி ஒரு காம்பவுண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த காம்பவுண்டு மோர் ஸ்டேபிளாக மாறிடும். பொதுவாக எனர்ஜி லெஸ் காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிள். ஸோ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எதில் அதிகமாக இருக்கோ அது வந்து லெஸ் எனர்ஜியாக இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோவேலன்ட் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு கோவேலன்ட் பாண்ட் இருக்குது. பட் இந்த கேஸில் 1 2 3 இருக்குது. இங்கே கோவேலன்ட் பாண்டு 2 இருக்குது, இங்கே கோவேலன்ட் பாண்டு 3 இருக்குது. ஸோ 2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் 1. இது ஒரு ஃபஸ்ட்டு ரூல். நீங்கள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் ஸ்டெபிலிட்டி பார்க்குறதுக்கு கோவேலன்ட் பாண்டு ரெண்டு ஸ்ட்ரக்சரில் எதில் அதிகமாக இருக்கோ அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது CH2 டபுள் பாண்ட் CH NH2 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேரு நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா CH2 மைனஸ் CH டபுள் பாண்டு NH2 ப்ளஸ். இது ஸ்ட்ரக்சர் 1, இது ஸ்ட்ரக்சர் 2. இப்போ ரெண்டுத்துலேயும் எது மோர் ஸ்டேபிள்? இப்போ ரெண்டுலேயும் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா கோவேலன்ட் பாண்டு எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப இங்கே ஒரு 2, இங்கே ஒன்று 3, அதே மாதிரி இங்கே 1 இங்கே 2, மொத்தம் 3. ரெண்டுலேயும் சேம் நம்பர் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பாண்டு ஃபார்மேஷனை வச்சு நம்ம இது ஸ்டெபிலிட்டி சொல்ல முடியாது. இப்போ ரெண்டாவதாக ஒரு ரூல் நமக்கு தேவைப்படுது. அது என்னென்னா, இது வந்து நியூட்ரல் ஸ்பீசிஸ், இது வந்து சார்ஜ்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா நியூட்ரல், இதில் எந்த சார்ஜும் இல்லை. ஸோ இட் இஸ் நியூட்ரல். இது வந்து சார்ஜ்டு. பொதுவாக நியூட்ரல் மோர் ஸ்டேபிள் தேன் சார்ஜ்டு. இது செகண்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து நியூட்ரலாக இருக்கிறது மோர் ஸ்டேபிளாக இருக்கும், சார்ஜ் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். பொதுவாக சார்ஜ் இருக்குது ஒரு இதில் அப்படிங்கும்போது இன்னொரு சார்ஜ் வந்து அது ஈஸியாக அட்டாக் பண்ணி அதோடைய ஸ்டெபிலிட்டியை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சார்ஜ்டு பீசஸ் இஸ் அன்ஸ்டேபிள் நம்ம படிச்சிருக்கோம்.
அப்போ ஸ்ட்ரக்சர் 1 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் 2. அடுத்த ரூல் பாருங்கள், CH2 CHO மைனஸ் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த O மைனஸ் இங்கே வருது, சாரி இங்கே டபுள் பாண்டு, இந்த பாண்டு இங்கே போயிடுது. அப்போ CH2 மைனஸ் CH டபுள் பாண்ட் O அப்படின்னு ஆகிடும். இப்போ இந்த கேஸில் எது வந்து மோர் ஸ்டேபிள்? நம்ம ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஃபாலோ பண்ணுவோம். கோவேலன்ட் பாண்டு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 2 1 3 இருக்குது, இங்கேயும் 2 1 3 இருக்குது. இப்போ கோவேலன்ட் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம ஸ்டெபிலிட்டி சொல்ல முடியாது. சார்ஜ்டு நியூட்ரல் அதுனா இதுவும் சார்ஜ்டு இதுவும் சார்ஜ்டு, இதோட சார்ஜ் -1 இதோட சார்ஜ் -1. ஸோ சார்ஜை வச்சும் சொல்ல முடியாது. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்து மேலே மைனஸ் சார்ஜ் இருந்தால் அது மோர் ஸ்டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் மேலே எந்த சார்ஜும் இல்லை. இந்த கேஸில் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் மேலே மைனஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்து மேலே மைனஸ் சார்ஜ் இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஸோ இது 1 2 அப்படின்னு வச்சுக்கிட்டா ஸ்ட்ரக்சர் 1 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் 2. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஓக்கு மேலே ப்ளஸ் இருந்ததுன்னா அது மோஸ்ட் அன்ஸ்டேபிள். மைனஸ் இருந்தால் ஸ்டேபிள், அதுவே ப்ளஸ் சார்ஜ் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் மேலே இருந்ததுன்னா அது அன்ஸ்டேபிள். அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ரூல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஏ, அதாவது ப்ளஸ் சார்ஜ், இங்கேயும் ப்ளஸ் சார்ஜ், இங்கே மைனஸ் சார்ஜ். அதே மாதிரி ஏ ஏ ஏ, இங்கே ப்ளஸ் சார்ஜ், இங்கே மைனஸ் சார்ஜ், இங்கே ப்ளஸ் சார்ஜ். இப்படி இருந்துச்சுன்னா இது அடுத்த ரூல் தான் இது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ் ஸ்பீசிஸ் பக்கத்தில் பக்கத்தில் க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்ஸ்டேபிள். இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எங்கேயாவது ஒரு மெக்கானிசம் பார்க்குறப்ப ஒரு நெகட்டிவ் ஆட்டது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டது மேலே ப்ளஸ் இருந்தால் அது அன்ஸ்டேபிளுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். க்ளோஸாக 2 சேம் சார்ஜ் இருந்தால் அது அன்ஸ்டேபிள். இந்த மாதிரி ஒரு சார்ஜ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து மோர் ஸ்டேபிள். இப்போ இது ஒரு ரூல். 2 சார்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தள்ளி இருக்கலாம். இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு தள்ளி இருக்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்டெபிலிட்டிக்கான ரூல்ஸு. இவ்வளோ தான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸை நம்ம 4 ரூல்ஸையும் ஞாபகம் வச்சுட்டோன்னு சொன்னால் ஈஸியாக நம்ம ஒரு காம்பவுண்டுக்கு ஸ்டெபிலிட்டியை பார்க்க முடியும். கொஷின் அப்படின்னே சொல்லலாம். அரேஞ்ச் இன் தி ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டியை வச்சு அரேஞ்ச் பண்ணும். இப்போது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், CO மைனஸ் O மைனஸ், அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சர் O மைனஸ் O மைனஸ் O மைனஸ், அடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் O ப்ளஸ்ஸு C மைனஸ் O மைனஸ் O மைனஸ். முதல்ல இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரான்னு செக் பண்ணணும். கொடுத்துருக்கிறது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ், இது ரெண்டும் சேர்ந்து 0 ஆகிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ், இது ரெண்டும் சேர்ந்து 0 ஆகிடும். ஸோ எல்லாத்துலேயும் 2 மைனஸ் இருக்கிறதால கொடுத்துருக்கிறது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான். ஃபஸ்ட்டு ரூலை நம்ம பார்ப்போம். கோவேலன்ட் பாண்டு. கோவேலன்ட் பாண்டோட நம்பர்ஸ் பார்க்கலாம். கோவேலன்ட் பாண்டு 1 2 3 4 கோவேலன்ட் பாண்ட் இருக்குது. 1 2 3 கோவேலன்ட் பாண்ட் இருக்குது. 1 2 3 கோவேலன்ட் பாண்ட் இருக்குது. அப்போ 4 தான் மோர் ஸ்டேபிள் ஃபஸ்ட்டு ரூலை வச்சு பார்க்குறப்ப. இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்த 2 காம்பவுண்டில் எது ஸ்டேபிள்னு பாருங்கள். இதுவா அதாவது செகண்ட் காம்பவுண்டா தேர்ட் காம்பவுண்டான்னு பாருங்கள். செகண்ட் காம்பவுண்டில் ஒரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்து மேலே மைனஸ் இருக்குது. தேர்ட் காம்பவுண்டில் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்து மேலே ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ இது வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடுது, செகண்ட் வந்து ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ 1 > 2 > 3 இதுதான் இதோடைய ஆர்டர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஸ்ட்ரக்சர் 1, இது ஸ்ட்ரக்சர் 2, இது ஸ்ட்ரக்சர் 3, இது 4. இப்போ இதில் எது மோர் ஸ்டேபிள்? ஸ்ட்ரக்சர் 1 முதல்ல கோவேலன்ட் பாண்டை பார்ப்போம். இது எல்லாமே ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா இதோடைய சார்ஜ் 0, இதோடைய சார்ஜ் 0, இதோடைய சார்ஜ் 0, இதோடைய சார்ஜ் 0. ஸோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் தான். ஃபஸ்ட்டு ரூல் வந்து நம்பர் ஆஃப் கோவேலன்ட் பாண்டு. கோவேலன்ட் பாண்டுன்னு பார்க்குறப்ப 1 2 3 4 5 இருக்குது. இதில் 1 2 3 4 5 இருக்குது. இதில் 1 2 3 4 தான் இருக்குது. இதில் 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கோவேலன்ட் பாண்டு 5 இருக்குது. இப்போ இது ரெண்டில் இதான் வந்து ரெண்டும் தான் மோர் ஸ்டேபிள். இது ரெண்டு தவிர இது ரெண்டும் மோர் ஸ்டேபிள். அப்போ இது ரெண்டில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அடுத்த ரூல்ஸ் போகணும். பொதுவாக இது வந்து நியூட்ரல், இது சார்ஜ்டு. இது நியூட்ரல், இது சார்ஜ்டு. நியூட்ரல் வந்து மோர் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கோம் சார்ஜை விட. அப்போ 1 தான் மோர் ஸ்டேபிள். இப்போ 1 > 2 செகண்டு. அடுத்து கீழே பார்க்குறப்ப தேர்ட் ஸ்ட்ரக்சரும் ஃபோர்த் ஸ்ட்ரக்சர்லேயும் கோவேலன்ட் பாண்டு 4 தான் இருக்குது. அடுத்த ஸ்டெபிலிட்டி பார்க்குறப்ப இங்கே வந்து O மைனஸ்னு இருக்குது, இங்கே O ப்ளஸ்ன்னு இருக்குது. O ப்ளஸ் அன்ஸ்டேபிள், O மைனஸ் ஸ்டேபிள். ஸோ 2 > 3 > 4 இந்த மாதிரி இதோடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இருக்கும்.
அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், CH2 CH NH3 ப்ளஸ்ஸு, இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். அடுத்த ஸ்ட்ரக்சர் இதோடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ்ஸு CH NH3 ப்ளஸ்ஸு. இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இது ஸ்ட்ரக்சர் 1, இது ஸ்ட்ரக்சர் 2. இப்போ இதில் எது மோர் ஸ்டேபிள்? நம்ம ரூல்ஸ் படி பார்த்தா கோவேலன்ட் பாண்டு 1 2 3 இருக்குது, இங்கேயும் 1 2 3 தான் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது ரூல்ஸ் படி பார்க்குறப்ப இதுவும் சார்ஜ்டு, இதுவும் சார்ஜ்டு. தேர்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்து மேலே ப்ளஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அன்ஸ்டேபிள், இங்கே ப்ளஸ் இல்லை. ஸோ காம்பவுண்ட் 2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் 1 அப்படி சொல்லலாம். ஆனால் இது ராங். ஏன்னா நமக்கு ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்து மேலே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அன்ஸ்டேபிள் தான். ஆனால் பென்டாவேலன்சி காம்பவுண்டு எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி பென்டாவேலன்சி, இது பாருங்கள், நைட்ரஜனுக்கு பென்டாவேலன்சி இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு எக்ஸிஸ்டே ஆகாது. அதனால் இது அன்ஸ்டேபிள். இப்போ 1 greater than 2 இதான் மோர் ஸ்டேபிள். இது மாதிரி காம்பவுண்டே இருக்காது. ஸோ இதான் மோர் ஸ்டேபிள். இந்த காம்பவுண்ட்ஸை பாருங்கள், இது ஸ்ட்ரக்சர் 1, இது ஸ்ட்ரக்சர் 2, இது ஸ்ட்ரக்சர் 3, இது ஸ்ட்ரக்சர் 4. இதில் எது லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்குறாங்க. எது லீஸ்ட் ஸ்டேபிள் இருக்கிறதுல எது லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து நம்மளுடைய ஒரு ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸும் இன்னொரு ப்ளஸ்ஸும் பக்கத்தில் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம பக்கத்தில் ஒரே சார்ஜ் இருந்ததுன்னு சொன்னால் அது அன்ஸ்டேபிள்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் அந்தமாரி இல்லை. ஸோ பாக்கி எல்லாமே சேம் தான். மற்ற எல்லாத்துலேயும் எதுவும் சேஞ்ச் இல்லை. நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லா காம்பவுண்டையும் செக் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம ரூல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணால் இந்த ரூல்ஸ் மட்டும்தான் நமக்கு வயலேட் ஆகுது. ஸோ ப்ளஸ் சார்ஜ் பக்கத்தில் இருக்கிறதால இது அன்ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சர் 1 வந்து மோர் அன்ஸ்டேபிள், ரைட். அப்போ நம்ம ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வருது, ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வர்றதுக்கு என்ன மாதிரி ஃபார்மெட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி டைப் இருக்குது, பை சிக்மா பைன்னு இருக்கணும், பை சிக்மா ப்ளஸ்ன்னு இருக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸு எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கான ரூல்ஸ், ஒரு 4 ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக்கில் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நீங்கள் ஒரு சில கொஷின்ஸை கூட நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கொஷின் எடுத்து அதில் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்டில் எது ப்ராடக்ட் அப்படின்னு பாருங்கள். அதில் மோர் ஸ்டேபிள், கான்ஜுகேஷன், இந்த மாதிரி ரெசனன்ஸு இதெல்லாம் இருக்கிறதா பார்த்து அதை சூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு ஃப்ளூக்காக சூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 10 கொஷின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5-6 கொஷின் அது ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் இந்த பேசிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி.